வாட்ச் பண்ணுங்க. சரி. காலர்ஸ் போதும் இதோட. ஓகே சார். ஓகே. அப்போது இந்த பால் ஏன் சாப்பிடக்கூடாதுன்னா உடம்புல கேசினோஜன் பொருள் சேருவதனால வந்து அந்த பால் வேண்டான்னு சொன்னேன். அதை பற்றி வேணால் அடுத்த வாரம் டீட்டெயிலாக பேசுவோம். இந்த பாலை நிப்பாட்டினாவே குழந்தைங்களுக்கு குறிப்பாக அது தாய்ப்பால் நிப்பாட்டக்கூடாதுமா, தாய்ப்பால் நிப்பாட்டக்கூடாது, மாட்டுப்பால், அது இந்த புட்டிப்பால், இந்த நிறைய பவுடர் ஃபார்ம்லாம் இருக்குல்லையே அதெல்லாம் தயவுசெய்து கொடுக்கக்கூடாது. அது கொடுக்காமல் நிப்பாட்டிங்கனாவே குழந்தைகள் காய்ச்சல் வராது, சளி வராது, மந்தமாக இருக்காது, பசி நன்றாக எடுக்கும். அதை பற்றி வேணால் அடுத்த வாரம் டீப்பாக பேசலாம் நம்ம. அப்போ டீ காஃபி மிக மிக நல்லது. அப்போது இதயத்தில் அடைப்பு ஏற்படக்கூடாது, கொழுப்புகளை தேவையில்லாத எல்டிஎல் சொல்லக்கூடிய கொழுப்புகளை கரைக்க வேண்டும் என்றால் டீ குடிக்கணும். டீ என்பது இலைமா, அது மூலிகை, மூலிகை தானே, அப்புறம் எப்படி கெடுதல் பண்ணாது? இன்னைக்கு எட்டிக்காயின்னு சொல்கிறோம், நாம் எட்டிக்காய் விஷம்னு சொல்கிறோம். எட்டிக்காய் கூட இன்னைக்கு ஆண்மை குறைவுக்கு வந்து விந்து உற்பத்திக்கு வந்து அதை மருந்தாக மாற்றும் பொழுது உபயோகப்படுது. எட்டிக்காய் பயங்கர விஷம். ஆனால் அது வந்து ஆண்மை குறைவுக்கு அந்த மாதிரி ஒரு மருந்தே கிடையாது. புரியுதா? அப்போ காஃபி குடிக்கும் பொழுது நமது ஜீரண உறுப்புகள் வந்து பலம் பண்ண ஆரம்பிக்கும். அதனால வந்து சர்க்கரை வியாதி வருவதற்கான வாய்ப்புகளை கம்மி பண்ணும். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சைனாலலாம் எவ்வளோ ஆரோக்கியமாக இருக்காங்கன்னா அந்த டீ தான் உங்களுக்கு சைனா டீன்னு சொல்லுவோம் இல்லையா? அப்படி நம்ம ஊர்ல தான் சைனா டீ போகிறோம். சைனா டீ அந்த டீ வேறு, அது வேறு. ஸோ இந்த இதுக்கு வந்து இந்த வெந்தயக்கரைக்கு வந்துடுவோம். இந்த வெந்தயக்கரை என்ன பண்ணு தெரியுமா? உடம்புல வந்து குளிர்ச்சி தன்மையை ஏற்படுத்தக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் அல்சர்ன்னு சொல்லக்கூடிய வயிற்றில் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் அற்புதமான தீர்வு இந்த வெந்தயக்கரை. அது என்ன பிரச்சனையாக வேணா இருக்கலாம் சார். பசி கிடையாது சார், ஜீரணமே இல்லை சார், சாப்பிட்டா வந்து எதுக்கு கழிக்குது சார், மோஷன் சரியாக போகலை சார், கேஸ் நிறைய ஃபார்ம் ஆகுது சார். அது சொன்ன ஒரு லேடி சொன்னாங்க இல்லையா, வாயு வழியெல்லாம் கேஸ் போகுது. ஸோ கேஸ் நிறைய ஃபார்ம் ஆகுது சார், எல்லா பக்கம் வலி இருக்குது சார், உண்டா இல்லையா? இன்னொரு விஷயம் சொல்லியிருக்கேன், சர்க்கரை வியாதினா ஜீரணத்தினால் ஏற்படக்கூடிய குறைபாடுகள் தான் சர்க்கரை வியாதி, முறையற்ற ஜீரணம் தான் சர்க்கரை வியாதின்னு சொல்லியிருக்கேன். அப்போது அப்புறம் ஏன் வெந்தயம் சாப்பிட்ட சர்க்கரை குறையணும்? வெந்தயத்தை நைட்டில் ஊற போட்டு காலை சாப்பிட்டு சர்க்கரை குறையுது இல்லையா? ஏன்னா ஜீரணத்தை சரி பண்ணுது. அது வெந்தயம் பைல்ஸுக்கு வந்து வெந்தயம் நல்லது. பைல்ஸுக்கு ஒரு டிப்ஸ் சொல்லியிருக்கேன், இளநீர் வெந்தயம் போட்டு சாப்பிட்றது சொல்லியிருக்கேன்னா சொன்னேனே, மறந்துடுறேன் அடிக்கடி. சரி அடுத்த வாரம் பேசுவோம் அதை. ஸோ இந்த வெந்தயத்தை பற்றி வேணா அடுத்த வாரம் பேசுவோம். வெந்தயம் வந்து அவ்வளோ அற்புதமான ஒரு, அதாவது பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லைம்மா, வெந்தயத்தை சாப்பிட்டா தாய் கர்ப்பிணி பெண்களுக்கு வந்து பால் ஊறும். நிறைய பார்த்தீங்கன்னா குழந்தைக்கு பால் கொடுக்க முடியாமல் கஷ்டப்படுவாங்க இல்லையா? வெந்தயத்தை ஊற போட்டு சாப்பிடும்போது பால் ஊறும். வெந்தய கீரைக்கு வந்து பால் ஊற்றுற ஒரு தன்மை அதிகம். ஒன்றுமே இல்லை, 1 கிலோ வெந்தயத்தை நீங்கள் வந்து அந்த போட்டிங்கன்னா 1 கிலோ தேவையில்லை, 100 கிராம் வெந்தயத்தை நீங்கள் என்ன பண்ணுங்க வீட்டில் அப்படி தூவிட்டால் போதும், அடுத்த 3 நாள் வெந்தயம் கீரை வந்துடும். அவ்வளோ எளிமையானது. இது என்ன பண்ணணும் அப்படின்னா, சாதாரணமாக பருப்பில் வந்து நீங்கள் போட்டு துவையல் மாதிரி வச்சு சாப்பிட்லாம், கூட்டு மாதிரி வச்சு சாப்பிட்லாம். இல்லை என்றால் இந்த கேஸ் ட்ரபிள் அதிகமாக இருக்குது, அல்சர் அதிகமாக இருக்குது, ரொம்ப முடியல அப்படிங்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த வெந்தயக்கீரை எடுத்து நன்றாக மிக்சியில் அடிச்சிடணும். நல்லா சாறு எடுத்துட்டு ஒரு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டம்ளர் அளவிற்கு வந்து எடுத்துட்டு அதை என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு 1.5 டம்ளர் தண்ணி விட்டு 200 மில்லி 250 மில்லி ஆக்கி நன்றாக கொதிக்க விட்டு அது பாதி ஆக்கி 100 மில்லி ஆக்கி, 250 மில்லி தண்ணி இருக்கு இல்லையா, அது கொதிக்க விட்டு 100 மில்லி ஆக்கி, இல்லாட்டா 300 மில்லி தண்ணியை எடுத்து 100 மில்லி ஆக்கி சுண்ட வச்சுட்டு அதை வந்து தினசரி குடிச்சிட்டு வந்தாங்கன்னா இந்த வயது சம்மந்தப்பட்ட பிரச்சனை அனைத்தும் சரியாகும். இது வந்து இதுக்காக வந்து நீங்கள் வந்து கடையில் போய் தினம் வெந்தயக்கீரை வந்து தாட வேண்டாம். ஒரு வெந்தயத்தை எடுத்துகிட்டு இப்படி வந்து வீட்டில் இப்படி வந்து இடம் சும்மா ஒரு கொஞ்சம் இடம் இருந்தால் போதும், ஒரு 10க்கு ஒரு 2 இடம், ஒரு 2க்கு ஒரு 4 அடி இருந்தால் போதுமானது. வெந்தயம் வந்து அவ்வளோ வெந்தயம் கீரை கிடைக்கும். ஸோ அதனால் அவங்க கிட்டத்தட்ட இன்றைக்கி கேட்ட கேள்வி எல்லாமே அந்த வயிற்று சம்மந்தப்பட்டதாக வந்து சொன்னீங்க. அது குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுத்தாங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். ஓகேவா? அது வேணா வந்து என்ன பண்ணணும்னா கூட வந்து அவங்க இஞ்சி பூண்டு அவங்க என்ன டேஸ்ட் வேணுமோ சேர்த்துக்கலாம், நம்ம ஜீரணம் சேர்த்துக்கலாம் நம்ம. ஓகேவா? அண்ட் சார் நெக்ஸ்ட் வீக்குக்கு வந்து என்னென்ன பேசணும் நிறைய அப்படியே எல்லா உணவுகள் எப்படி சாப்பிடணும், பால் அண்ட் டீ காஃபி. சரி ஓகே ஓகே, டைம் போயிட்டே இருக்கு. நீங்க வந்து ஹெர்பல் ஆமா ஆமா டைம் போயிட்டே இருக்கு. ஆமா 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 சரி. ஆக்சுவலாக வந்து நமது ஹெர்பல் கேர் வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் வந்து 23 இடங்கள்ல இருக்கு. இப்போ எல்லோருமே என்னையை பார்க்கணுங்கிற அவசியமே கிடையாது. எல்லா மருத்துவமனைகளிலுமே தமிழகத்தில் வந்து 23 டாக்டர்ஸ் இருக்காங்க.
பிஎஸ்எம்எஸ் பிஏஎம்எஸ் படித்த அரசு பதிவு பெற்ற மருத்துவர்கள் பணியில் இருக்காங்க. அங்கங்கே இருக்கக்கூடிய நமது நேயர்கள் ஆங்காங்கே இருக்கக்கூடிய நமது மருத்துவர்களை அணுகினாலே போதுமானது. ஸோ இருந்த போதும் என்னை சந்திக்க வேண்டும் என்று விரும்பினால் நான் மாதத்திற்கு ஒரு முறை வந்து ஒரு ஊருக்கு வருவேன். நான் அது எந்த ஊர் அப்படிங்கிறத நம்ம தொடர்ச்சியாக நம்ம நிகழ்ச்சி சொல்லிகிட்டே இருப்போம். நாம இல்லைன்னா கீழே நம்பர்ஸில் கால் பண்ணாங்கன்னா அவங்க சொல்லுவாங்க. ஸோ என்னை பார்க்கணும்னு நினச்சா நீங்கள் பார்க்கலாம். தயவுசெய்து அது அவசியம் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஓகேவா? ஏன்னா என்னை விட சிறந்த மருத்துவர்கள் தான் நாங்கள் பணியில் வச்சுருக்கோம் நாம. ஸோ கண்டிப்பாக அவர்களை போய் பாருங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம இலவசமாக சிறுநீரக கோளாறுகள், அதே மாதிரி புற்றுநோயாளிகள், மன வளர்ச்சி குன்றிய குழந்தைகள், அதே மாதிரி கர்ப்பிணி பெண்கள், அதே மாதிரி ஆண்மை குறைவு உள்ளவர்கள், ஏழை ஆண்மை குறைவு உள்ளவர்கள் அப்படி வச்சுக்கலாம். ஸோ அவர்கள் எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா இலவசமாக சிகிச்சை கொடுத்துட்ருக்குறோம். நமது நேயர்கள் அதையும் பயன்படுத்திக்கணும். பட் யார் சிகிச்சைக்கு வந்தாலுமே அந்த மாஸ்டர் ஹெல்த் செக்கப் அப்படிங்கிறது அவசியம். அது இல்லாமல் யாரும் டெஸ்ட்டு நான் வந்து தயவு செய்து சிகிச்சை கொடுக்க மாட்டேன். ஏனென்றால் உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளையும் நான் துல்லியமாக கண்டறிந்தால் மட்டும்தான் நாம் வெற்றிகரமாக வந்து நம்ம சிகிச்சையை நம்ம கொடுக்க முடியும். ஸோ கண்டிப்பாக அது வந்து கண்டிப்பாக எம்ஹெச் பண்ணிட்டு தான் நம்ம சிகிச்சை ஆரம்பிப்போம். அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா நம்ம கொசுவை பிடிக்கும், கொசுவை கொல்லும், பிடிக்காது, இது கொசுவை பிடிக்க விளம்பரம் நல்லா இருக்கா, இது பிடிக்காது, கொல்லும். ஸோ கொசுவை கொல்லக்கூடிய ஒரு மெஷின் நம்ம தயார் பண்ணியிருக்கோம். இது நீங்கள் வீட்டில் ஹாலில் ஒரு 4 அடி 5 அடி உயரத்திற்கு மேலே நீங்கள் வச்சுட்டிங்கன்னா போதுமானது. கொசு எங்கே இருந்தாலும் அதை உள்வாங்கி பிடித்து சாகடிச்சிடும். இதனுடைய வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து எந்த விதமான இது மாதம் ரீஃபில் பேக் பண்ணுறோம் இல்லையா, அது அவசியமே கிடையாது. கெமிக்கல்ஸ் கிடையாது. முதல்ல இன்றைக்கி வந்து ஆஸ்துமா, டிபி, இன்றைக்கி வரக்கூடிய டெங்கு காய்ச்சல், அந்த காய்ச்சல், இந்த காய்ச்சல், எல்லா காய்ச்சலும் கொசுவால் சொல்கிறாங்க. கொசுவால் வருது இல்லையோ, இந்த கெமிக்கல்ஸ் போட்டு வைக்கிறதுனால தான் இன்றைக்கி சைனஸு, ஆஸ்துமா, டிபி எல்லாமே உண்டா இல்லையா? கெமிக்கல் 10க்கு 10 ரூமில் போட்டு பாட்டுக்கு வச்சுட்டு தூங்கிட்டு இருக்கிறோம். விடிய அதை தான் சுவாசிக்கிறோம். ஆமாம் தானே? அதெல்லாம் அவசியமே கிடையாது. அதில் அது மட்டும் இல்லாமல் நான் சொல்லியிருக்கேன், நான் எக்காரணத்தை ஒன்று ஜன்னலை திறந்து வச்சு தூங்குன்னு நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா காற்றோட்டம் அப்போ தான் கிடைக்கும். காற்றோட்டம் அதிகமாக வந்தால் மட்டும்தான் நமது நுரையீரல் நன்றாக இயங்கும். அப்போ காற்றோட்டமாக தூங்கணும்னா கொசு கடிக்காமல் இருக்கணும். கொசு கடிக்காமல் இருக்கிறது போட்டால் தான் கொசு கடிக்காமல் இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அதையும் நம்ம நேரில் பயன்படுத்திக்கணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா எனக்கு வந்து 2 வாரங்களில் முடி உதவி தடுக்கக்கூடிய ஹேர் ஆயில், அதே மாதிரி வந்து கொம்புத்தேன் எல்லாமே நம்ம இடத்துல இருக்குது. வேலை வாய்ப்பு நம்ம இடத்துல இருக்குது. பிஎஸ்எம்எஸ் பிஏஎம்எஸ் படித்த மருத்துவர்கள், அதே மாதிரி டிகிரி முடித்தவங்க எல்லாத்துக்குமே வேலை வாய்ப்பு நம்ம கொடுக்குறோம். ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் இன்றைய வாரம் நான் எங்கெங்கே இருக்கிறேன், எந்தெந்த ஊரில் சிகிச்சை கொடுக்குறேங்கிறத நமது நேயர்கள் கீழே போகக்கூடிய நம்பர்ஸில் கால் பண்ணாங்கன்னா அவங்க சொல்லுவாங்க. ஓகேவா? கீழே போகக்கூடிய நம்பர்ஸில் நம்பர் பண்ணுவாங்க. அதே மாதிரி வந்து குடிபோதையால் பாதிக்கப்படக்கூடியவர்களுக்கு காஸ்ட் டு காஸ்ட் ரேட்டில் வெறும் 700 ரூபாய் ரேட்டில் 2 மாதத்துக்கு மருந்து நான் கொடுக்குறேன். இதையும் சர்வீஸாக பண்ணுறேன். ஓகே, நிறைய நம்ம பேசணும், நேரம் இல்லை. மண்பானை அது அடுத்த வாரம் பேசுவோம் நம்ம. அதனால் அடுத்த வாரம் வந்து நம்ம கண்டிப்பாக பேசுவோம். ஸோ கடைசியாக நான் ஒரு பஞ்சு ஒன்று சொல்லிக்கிறேன். ஆமாம், உடல் எனும் கோயிலை காத்து உயிரெனும் கடவுளை தொழுவோம். நன்றி. ஓகே, உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சார். அண்டு நான் நிறைய மக்கள் இருக்க நேயர்களுக்கு நிறைய டிப்ஸும் வந்து சொல்லியிருக்கீங்க. அண்ட் கண்டிப்பாக இன்றைய நிகழ்ச்சி ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். கால் பண்ணி கிடைக்காத நேயர்களாகட்டும், இல்லை வேறு ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் உங்கள் டிவி ஸ்க்ரோலிங்கில் சார் நம்பர் போய்ட்டுருக்கு, நீங்கள் கால் பண்ணி கன்சல்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இதே போல் அடுத்த டாக்டர் A to Z நிகழ்ச்சியில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அண்டில் தென் இட்ஸ் மீ சரண்யா குமார், சைனிங் ஆஃப்.